பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல இந்த ராத்திரி நேரத்தில் உங்களோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:11. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கு ஒரு அழகான அழைப்பை கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதான ஒரு பொதுவான அழைப்பு. அவர் என்ன அழைப்பு கொடுக்கிறார்? பிள்ளைகளே, எல்லாரும் வந்து எனக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற கிருபையுள்ள தேவனுடைய வார்த்தை, ஓ பிள்ளைகளே செவி கொடுங்கள். ஆம், இப்போ ஆண்டவர் இப்படியாய் செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறாரே என்று கேட்டால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கிரியைக்கு, தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்காத, காது கொடுத்து கேட்காத அநேகர் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நன்றாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம், துதிக்கிறவர்களாய் இருக்கலாம், ஆராதிக்கிறவர்களாய் இருக்கலாம், வேதத்தை போதிக்கிறவர்களாக கூட இருக்கலாம். நீங்க நல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட தேறின பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியுமாய் கூட இருக்கலாம். அது தப்பே கிடையாது. ஆனால் நீங்களோ நானோ, நாம் யாரா இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். யாருக்கு செவி கொடுப்பது? இந்த உலகத்திலே நிறைய பேருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒரு காலத்துல நிறைய எல்லாருடைய காதுகளும் மௌனமாயிருந்தது. சிலருடைய காதுகளுக்கு தான் வார்த்தையும் சத்தமும் வந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த காலத்துல யாருடைய காதுமே சும்மா இருக்கல. ஏன்னாக்கா என்றைக்கு இந்த செல்போன் என்று சொல்லக்கூடிய கை தொலைபேசி வந்ததோ அன்னையிலிருந்து கர்த்தர் நல்லவே நிறைய பேருடைய காதுகளில் ஒரு டப்பா தொங்குற மாதிரி ஏதோ ஒண்ணு தொங்கிக்கிட்டு தான் இருக்குது, தூக்கி பிடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னாக்கா அவங்கள்ட்ட யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அதிலும் சிலர் பேசுற பேச்சு, சிலர் காதுகளை வைக்கிற செல்போனை பார்த்தாக்கா 1/4 மணி நேரம், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் பயங்கரமாய் பேசுகிறாங்க. சரி, இது பேசுகிறார்களே, அது எதை குறிக்கிறது? பேசுகிறவர்களுக்கு ஆனந்தத்தில் என்ன ஆனந்தம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே, நாம் பேசுகிறது எதிர்முனையில் கவனமாய் கேட்கிறார்கள் என்கிற ஒரு நல்ல சந்தோஷம். கேட்கிறவர்கள் செவி கொடுத்து கேட்டால்தான், பேசுகிறவர்கள் எவ்வளவு ஞானமாய் பேசினாலும், அறிவாய் பேசினாலும், திறமையாய் பேசினாலும், கேட்கிறவர்கள் கவனமாய் கேட்டால் மாத்திரம்தான் பேசுகிறவர்களுக்கு வார்த்தை வரும். அடுத்து என்ன சொல்ல வேண்டும் என்கிற கருத்து வரும். தொடர்ந்து பேச வேண்டும் என்கிற விருப்பம் வரும். ஆனால் எதிர்முனையிலே செவி கொடுத்து கேட்கிறவர்கள் சரியாய் கேளாத பட்சத்துல, கர்த்தர் நல்லவே, அந்த பேசுகிறவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், திறமசாலிகள் இருந்தாலும், அவங்களுடைய பேச்சு தானாகவே பின்வாங்கிவிடும். அப்ப இதுல பேசுவது சிறப்பானதா, செவி கொடுத்து கேட்பது சிறப்பானதா என்பதை விட, பேசுவதை விட செவி கொடுத்து கேட்பது தான் அங்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாயிருக்கு. கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அப்போ பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி
இங்கு வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் எப்படி எந்த காரியத்துக்காக செவி கொடுக்க வேண்டும், எதற்காக செவி கொடுக்க வேண்டும்? வேதத்தில் பார்த்தால் நாம் செவி கொடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாய் நாம் செவி கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பழிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும்னாக்கா இந்த எரேமியா 7:23 சொல்லுது, வாக்குக்கு செவி கொடுப்பது. அந்த வாக்குக்கு செவி கொடுப்பதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாக்கு என்றால் என்ன? அதே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர், நீங்கள் எனக்கு செவி கொடுத்தா நீங்கள் எனக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். அப்போ வாக்கு என்பது என்ன? தேவன், தெய்வம், ஆண்டவர், கடவுள், அவர் அவர் நமக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்போ வாக்கு என்பது ஒருவருக்கு கொடுக்கிறதான ஒரு உரிமையை குறிக்கிறது. இந்த வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த வாக்குக்கு செவி கொடுத்தா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? ரொம்ப அழகான விளக்கத்தை பாருங்க. அந்த எரேமியா 7:23 சொல்லுது, நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. ஆமென். நாம் செவி கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த தேவனுடைய வாக்குக்கு செவி கொடுத்தா நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். பாதைகள் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். கர்த்தர் நல்லவே, சுத்திர நல்ல நன்மை உண்டாகும். சில நேரத்துல தேவன் கொடுக்கிற நன்மையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நாம் ஒருத்தர்ட்ட இருந்து நன்மையை எதிர்பார்ப்போம், ஆனா வேறு ஒருத்தர்ட்ட இருந்து நன்மை வரும். அப்போ இவங்கள்ட்ட இருந்து தானே எதிர்பார்த்தோம், இங்க வரலையே, அங்கிருந்து வருதுன்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படும். வேதத்துல இப்படிதான் ஒருத்தருக்கு நன்மை கிடைக்க வேண்டிய இடத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு பதில் வேறு ஒரு இடத்திலிருந்து நன்மை கிடைச்சது. யாருக்கு? ஒரு நாள் ரூபன், கர்த்தர் நல்லவன், சொல்றோம், அவன் அப்படியே வயல்வெளியில் நடந்து போயிட்டு இருந்தாக்கா அங்க பாக்குற தூதாயும் கனி கிடைக்குது. தூதாயும் கனி கீழே கிடக்குது. அதை பார்த்தா அது அழகா இருக்குது, நல்ல வாசனையா இருக்குது, பெருசா இருக்குது. அது நேரா எடுத்துட்டா அவங்க அம்மா கிட்ட கூட லேயாள்கிட்ட கொடுத்துட்டு, அம்மா நான் அந்த மாதிரி வயலுக்கு போனேன், இந்த பாருங்க தூதாயும் கனி கிடைச்சது. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க ரூபனுடைய சித்தி ராகேல் வந்துட்டு அப்ப சொல்ற, இந்த தூதாயும் கனியை எனக்கு கொடு, நான் புசிக்கிறேன், எனக்கு பிள்ளை இல்லை. ஏன்னாக்கா இந்த தூதாயும் கனி யார் எந்த ஸ்திரீகள் சாப்பிடுறாங்களோ அவங்க எத்தனை ஆண்டு கால எவ்வளவு பெரிய பயங்கர மலட்டு கற்பம் உடையவர்களா இருந்தாலும், பிள்ளையே பெறாது என்கிற நிர்பந்தத்து சூழலில் சரீரம் இருந்தாலும், இந்த தூதாயும் கனியை சாப்பிட்டா அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும். அப்போதான் கர்த்தர் நல்லவர். இந்த ராகேல் சொல்றா, இந்த தூதாயும் கனியை எனக்கு கொடு. உடனே லேயாளுக்கு கோவம் வந்து, நீ புருஷனை எடுத்துக்கிட்டு மகனுடைய தூதாயும் கனியை எடுத்துக்கொள்ள பார்க்கிறாயா? கடைசியில் எப்படியோ ரூபன் எடுத்த தூதாயும் கனி ரூபனுடைய சித்தியாகிய சுதந்திரம் ராகேலுக்கு கிடைத்தது. அவள் புசித்தாள். அதன் பின்புதான் வேதம் சொல்லுவது, கர்த்தர் அவளை நினைத்தல்ல, அவள் கர்ப்பவதியானா. இப்ப நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, புருஷனை பார்த்து சண்டை போட்ட. என்ன சொன்னா, நீர் எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டா சாகுறேன். அதுக்கு யாக்கோபு சொல்லிட்டான், நான் பிள்ளை கொடுக்கறதுக்கு கடவுளான்னு கேட்டு அவன் போயிட்டு.
அப்போ எந்த யாக்கோபிட்ட கேட்டாலோ அந்த யாக்கோபினால் இங்க பிள்ளைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவே. இன்னொரு சின்ன பையன், அந்த பையன் கையில அழகான ஒரு கனி கிடைக்குது. அந்த கனி இந்த சோத்திர தாய்க்கு கிடைக்குது. அதை புசித்த சில மாதத்திலேயே அவள் அழகாய் கற்பம் தரித்து பிள்ளை பெறுகிறாள். இப்ப நல்லா கவனிக்கணும், எங்கிருந்து நன்மை வரும் நம்ம எதிர்பார்த்து ஏங்கி தவித்து காத்து போராடினாலும் அங்கிருந்து அல்ல, ஒரு வயல்வெளியிலே கீழே கடக்கிற தூதாயும் கனியினாலே, வயல்வெளிக்கு போயிருந்த ஒரு ரூபனால அந்த அருமையான கனி கிடைக்க, அதனாலே அங்க அவளுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டானது. அதனாலதான் அங்க யோசேப்பு மற்றவர்களும் பிறக்கிறார்கள். எனக்கன்பான தேவச்சனமே, இங்க அறிய வேண்டிய சத்தியம் என்ன? தேவனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அந்த தேவனுக்கு செவி கொடுத்தால் எரேமியா 7:23 படி கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுப்பதற்கு சமானம். அந்த கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுத்தா நீங்களுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் உங்களுக்கு தேவனாயிருப்பார். அதனால் அவர் நன்மையையும் உண்டாக செய்வார். அந்த நன்மைதான் நினைத்த இடத்திலிருந்து அல்லாமல் நினைக்காத இடத்துல இருந்து வரும். இந்த அருமையான தீர்க்க தரிசன சத்திய வேத பகுதியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் சில மனிதர்களை உங்கள் இருதயத்துல படமாய் வரைந்து வச்சிருப்பீங்க. இவங்களால என் குடும்பம் கட்டப்படும், இவங்களால என் கஷ்டம் தீரும், இவங்களால எனக்கு நன்மை உண்டாகும் என்று. ஆனால் நீங்க யார இருதயத்துல படம் வரைந்து வைத்திருக்கீங்களோ அவங்க மூலமா அந்த நன்மை வராமல் தேவன் ஒரு சாதாரண ரூபன் மூலமாக, ஒரு சாதாரண வயல்வெளி மூலமாக, ஒரு சாதாரண தூதாயும் கனி மூலமாக உங்களுக்கு நன்மையை வர வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த அற்புதமாய் கிடைக்கிற நன்மை சந்ததி சந்ததிக்கு தலைமுறை தலைமுறைக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு சாட்சியாய் மாறும். நீங்க வடக்கை பார்க்காதீர்கள், தெற்கை பார்க்காதீர்கள், கிழக்கை நோக்கி பார்க்காதீர்கள், மேற்கை நோக்கி பார்க்காதீர்கள், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாய் வரும். தேவனிடத்தில் ஊழியக்காரனாகிய நானும் கூட பெரிய நன்மை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், திரும்ப நீங்க பழகுவதற்காக கற்றுக்கொள்வதற்காக திரும்ப சொல்றேன். எனக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சு, எனக்கு அதிக தேவை வந்துருச்சு, எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சுனாக்கா சில நேரத்துல ஆண்டோட்ட மனம் கசந்து சின்ன பிள்ளை போல அழுவேன். அப்படியே உட்கார்ந்த இடத்துல அழுவேன், நிக்கிற இடத்துல அழுவேன். இப்படி அழுகும் போது என் மனம் கசந்து அப்படியே சின்ன பிள்ளை போல அழுகும் போது நான் கொஞ்சம் வெளிப்படையா அப்படியே ஆண்டோட்ட சொல்லுவேன். ஆண்டோட்ட என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய மகன் வந்திருக்கிறேன், நான் உமக்காகத்தான் வாழ்றேன், உம்முடைய ஊழியத்தை தான் செய்யறேன், உம்முடைய சத்தியத்தை தான் போதிக்கிறேன், உம்முடைய வெளிப்பாடுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் யார் இடத்தில் போவேன்? எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? நீர்தானே செய்யணும். நான் உங்களுடைய ஊழியக்காரன் அல்லவா? நான் உங்களுடைய சத்தியத்தை போதிக்கிறேன் அல்லவா? பகலெல்லாம் ராவெல்லாம் எந்த நேரமும் உம்முடைய ஊழியத்தில் தானே இருக்கிறேன். எனக்காக நீ எழுந்தருளும் என்று சொல்லி அடிக்கடி நான் கர்த்தருக்குரியவன் என்பதையும், கர்த்தருக்காக இருக்கிறேன் என்பதையும், கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்கிறேன் என்பதையும் அடிக்கடி கர்த்தர்கிட்ட சொல்லுவேன். அப்படி அழுது, ஆண்டவரை, நான் உம்முடைய ஊழியக்காரன், எனக்காக நீர் செய்யாவிட்டால் யார் செய்ய முடியும் என்று நான் கதறி ஜெபிக்கிற அடுத்த சில நாட்களில் பார்த்தா அந்த நன்மை அதிசயமான முறையிலே கிடைக்கும். அந்த நன்மை அதிசயமான விதத்துல அமையும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால். ஆனபடினால் ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நீங்க நினைத்த இடத்திலிருந்து, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நன்மையோ ஒத்தாசையோ வராம போகலாம். ஆனா நீங்க தேவனுக்கு செவி கொடுக்கிறவங்களா இருங்க.
கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர் சொல்றத கவனமா கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், உங்களுக்கு வேண்டிய நன்மை அறியப்படாத இடத்திலிருந்து அதிசயமான முறையிலே தானாகவே வந்து கிடைக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த தேவனுக்கு செவி கொடுக்கிற அனுபவம் வந்துவிட்டால், கர்த்தர் நல்லவே, நாம் யார் என்பதையும் அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதையோ எல்லாரும் காண பண்ணுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக செவி கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு செவி கொடுக்க வேண்டும்? யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சங்கீதங்களின் புஸ்தகம் அந்த 34ஆம் அதிகாரம், இன்றைக்கு வாசித்த அந்த தலையங்க அதே வசனம் 11ஆம் வசனம். சங்கீதம் 34:11. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நாம் தேவனுக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய வாக்குக்கு இணங்கும் போது அவர் நன்மை செய்கிறவர் ஒரு பக்கத்தில் உண்மை. ஆனால் இரண்டாவது, நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது அவர் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுவது என்பது என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படுவதையும் தேவனுடைய சத்தியத்துக்கு நடுங்குவதையும் கற்றுக் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். எனக்கன்பானவர்களே, இந்த நாட்களில் அதிகாரத்துக்கு பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆளுகைக்கு பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், அரசாட்சிக்கு பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தெய்வ பயம் என்பதோ காற்றில் பறக்கிற பஞ்சை போல இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வாழ்க்கையில தெய்வ பயம் என்பதே இல்லை. ஆனால் இந்த தேவனுக்கு செவி கொடுக்கிற பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, அவர்கள் ரொம்ப தீவிரமாய் தேவனுக்கு பயப்பட ஆரம்பித்து விடுவார்கள். தேவனுக்கு நீங்க பயப்படுகிற அந்த அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வட்டி வாங்குறது, சுந்தரம், அந்த வட்டி கொடுப்பது, இல்லாட்டி லஞ்சம் வாங்குவது, இது எல்லாம் நம்ம விட்டு தானாகவே போயிடும். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுடைய குரல் சிங்க குரல் போல கர்ஜிக்க ஆரம்பிக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா, நீங்க நடக்கிற நெஞ்சை நிமிர்த்தி தலையை உயர்த்தி நடக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் வந்துருச்சு அப்படின்னாக்கா, தேவையில்லாத எந்த காரியத்தை குறித்தும் கலங்கவே மாட்டீர்கள். ஏனென்றால் அவருக்கு செவி கொடுக்கும் போது அவர் இரண்டாவது கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய உபதேசம், அடிப்படை உபதேசமே கர்த்தருக்கு பயப்படுவது என்பது எப்படி என்பதுதான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சவுலோடு இருந்த பெரிய ஒரு போர் படை இருந்தது, ராணுவம் இருந்தது. அவங்க எல்லாமே சவுலுக்கு பயந்தார்கள். இவன் ஒரு கோபக்காரன், இவன் ஒரு ஆத்திரக்காரன். ஒரு கோபம் வந்துட்டு சொந்த மகனையே கொலை செய்யும் சொல்லக்கூடியவன் தான் சவுல். அவன் வாயில விழக்கூடாது என்று சொல்லி சவுலுக்கு பயந்து அவனை பின்பற்றினார்கள் காவலாளிகள், போர் வீரர்கள். ஆனா அதே சமயத்துல தாவீதோடு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதுவும் ராணுவம் தான், அல்லது அதுவும்
பலத்த கூட்டம் தான். ஆனால் இந்த கூட்டம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கூட்டமா இருந்துச்சு. 1 சாமுவேல் 25 பாத்தீங்கன்னா, அவன் நான் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நீங்க நாபால்கிட்ட போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு அனுப்பின உடனே அனுப்பப்பட்ட ஆட்கள் தாவீது சொன்ன மாதிரியே நாபால்கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா இந்த போன மனிதர்களுக்கு தாவீதின் மீதும் பயம், அந்த தாவீது ஆராதிக்கிற தேவன் மீது பயம். சொன்ன வேலையை மட்டும் பண்ணாங்க. வரும்போது நாபால் சொல்லிட்டான், தாவீது யார், தாவீதுடைய வேலைக்காரர்கள் யார், அவன் ஒரு நாய் என்று சொல்லிட்டான். இந்த போன ஆட்கள் வந்து அப்படியே சொல்லிட்டாங்க, தாவீது யார், தாவீதுடைய வேலைக்காரர்கள் யார், அவன் ஒரு நாயின்னு சொல்லிட்டான். சொல்லி பயங்கர சொல்லிட்டாங்க. உடனே கர்த்தர் நல்லவர். நான் அந்த இடத்துல படிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவங்க உடனே வேற ஏதாவது பண்ணிருக்கலாம், அபிகாயில்கிட்ட பேசி இருக்கலாம், இல்ல என்னென்னமோ பண்ணி இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிக்கணும், அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், தன் தலைமைக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் போது சொன்ன வேலையை அப்படியே தவறாமல் நிறைவேற்றினவர்களாய் இருந்தார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல ஊழியத்திலும் சரி தேவ பயம் இல்லை, ஆராதனைகளிலும் சரி தேவ பயம் இல்லை, ஓசத்திரம் கர்த்தருடைய விசுவாச ஜீவியத்திலும் சரி தேவ பயம் இல்லை. நிறைய ஆராதனைகள், விசேஷித்த கூட்டங்களில் இந்த நாட்களில் நான் பார்த்து மிகவும் வருத்தப்பட்ட ஒரு சம்பவம் என்னன்னா, அங்க பாடிட்டு இருப்பாங்க, ஆராதிச்சிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க 2 பேர் கீழே உக்காந்து குனிஞ்சி மொபைல் ஆன் பண்ணி அங்க ஷோ பார்த்துட்டு இருப்பாங்க. சைலண்ட் மூட்ல வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது, அல்லது சொல்ற இமேஜஸ் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னாக்கா தெய்வ பயம் என்பது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலத்துல ஒருத்தர் பேசின வசனத்தை இன்னொருத்தர் எடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை இன்னொருத்தர் எடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமே, அங்க ஒருத்தர் கண்ணை மூடினாரு, பயங்கரமா சொன்னாரு, அது கேட்கவே ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அதை அப்படியே மெமரி பண்ணிக்கிட்டு, அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, அதை அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிட்டு, அது வேறு ஒரு இடத்துல வந்து கத்தர் சொன்ன மாதிரி அது அப்படியே ப்ராபஸியா சொல்லுகிற ஜெராக்ஸ் ப்ராபஸி, ஓசோத்திரம் கத்தர் நல்ல ஜெராக்ஸ் தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தர் நல்லவன். ஒருத்தர் அழகா திட்டமா போதிக்கிறாரு, நல்ல வசனத்தை பேசுறாருனாக்கா அந்த ஊழியக்காரரை பின்பற்றுவதோ, அவர் பண்ணுகிற பிரசங்கத்தை எடுத்துக்கொள்ளுவதோ, அதை கொண்டு போய் நடத்து பேசுவதோ தவறு கிடையாது. ஆனா அதே வசனத்தை எடுத்து அதே காரியத்தை எடுத்துக்கிட்டு அங்க மேடையில நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவர் என்று பேச சொன்ன வார்த்தை பொய் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் தேவ பயம் இல்லாதது. எஸ்எஸ்கே சாமுவேல் பிரசங்கம் பண்றார், இதை நீங்க கேட்டுட்டு போய் அப்படியே ஜனங்களுக்கு சொல்லலாம், போதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நான் ஜெபம் பண்ணும் போது எனக்கு கொடுத்தாரு நாங்க சொல்லிட்டு எஸ்எஸ்கே பிரசங்கத்தை பண்ணக்கூடாது. அதே போல டிஜிஎஸ் தினகரோட வீடியோ பார்க்கிறோம், அதை அப்படி கேட்டுட்டு அவர் அப்படியே மனதிற்கத்தோடு ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அது ரொம்ப ஏற்ற ஆப்டா இருக்கு, ரொம்ப உதாரணமா இருக்கு, நல்லா இருக்கு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு நான் இன்னைக்கு இருந்தேன், மத்தியானத்துல கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு, இந்த உதாரணத்தை சொன்னார் என்று சொல்லி நான் சொன்னால் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் பொய்யனாயிருக்கிறேன். இந்த கடைசி காலத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே என்னிடத்துக்கு வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இன்னொன்னு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய உள்ளத்தின் காயம் என்ன தெரியுமா? என் பையன் சரி கிடையாது, என் பொண்ணு சரி கிடையாது,
என் பிள்ளைங்க சரி கிடையாது, நான் அவங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி வரல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெய்வ பயம் கிடையாது. சினிமா பாக்குறாங்க, பாட்டு கேட்கிறாங்க, இல்லாட்டி ரிங்டோன் அதை வைக்கிறாங்க, இல்லாட்டி பைபிள் படிக்க மாட்டாங்க, என்ன சொல்ல கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி 99% பெற்றோருக்கு தன் பிள்ளைகளை குறித்த மனக்குறைவு தான் உண்டு. அதற்கு முக்கிய மூல காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்கள் உங்க பிள்ளைகளிடத்தில் முன்மாதிரியை எதிர்பார்க்காதீர்கள். அவங்க நடக்கையிலே பரிசுத்த ஜீவியம் வர வேண்டும் என்று ஏங்காதீர்கள், காத்திருக்காதீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் காத்திருப்பதோ அவங்களிடத்தில் எதிர்பார்ப்பதோ அதுவே உங்கள் மீது இருக்கிற மிகப்பெரிய தவறு. அதற்கு பதில் செய்ய வேண்டியது என்ன? பெற்றோராகி நீங்கள் அந்த அந்யோன்யத்திலும் அந்த அபிஷேகத்திலும் அந்த ஜபத்திலும் அந்த வேதம் தியானிப்பதிலும் அந்த கர்த்தரை துதிப்பதிலும் ஆண்டவரத்தில் கண்ணீர் வடிக்கிறதிலும் அப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளுடைய ஜீவியத்துல அப்படியே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். ஆனால் சோத்திரம், இன்றைக்கு நிறைய பெற்றோருடைய ஜீவியத்துல இந்த முன்மாதிரியின் அனுபவம் இல்லை. நீங்க ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஒப்பிட்டு பாருங்க. ஆபிரகாமுடைய பேச்சு வார்த்தை, ஈசாக்குடைய பேச்சு வார்த்தை. ஆபிரகாமுடைய திருமண வாழ்க்கை, ஈசாக்குடைய திருமண வாழ்க்கை பல இடத்துல ஒத்து போகிறது நல்லா பார்க்கலாம். ஓ, கர்த்தர் நல்லவன். அந்த ஆபிரகாமை போலவே ஈசாக்கின் அனுபவம். ஏன்னாக்கா ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு பயந்த மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறதோ, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனுஷனா இருந்ததுனால ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கும் தேவனுக்கு பயந்த மனுஷனாகவே வளர்ந்தார். இப்படி நிறைய காரியங்கள். அப்ப தேவை என்ன? இந்த கடைசி காலத்துல நாம் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த செவி கொடுத்தாக்கா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துவிடும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய ஜீவியத்துல இருந்து. இப்ப நான் இருக்கிறேன், தேவன் எனக்கு கொடுத்த அழகான 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, 2 மருமக்கமார் இருக்காங்க, 2 பேர பிள்ளைகள் இருக்காங்க. இப்ப ஒரு ஜனம் பெருத்த ஜாதியா மாறியாச்சு. ஓ, கர்த்தர் நல்லவே. நான் தேவ சமூகத்துல சொல்லணும் அப்படின்னா, நான் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் என் பிள்ளைகளுக்கு முன்பாகவும் என்னுடைய ஊழியத்திலும் ரொம்ப கவனமா யோசித்து செய்வேன். அதுல விசேஷமா பிள்ளைகள் இருக்கும்போது மாற்றி பேசுவதோ, வார்த்தையை மாற்றி சொல்லுவதோ, அல்லது இதை சொல்லு பொய் சொல்ல வைக்கிறதோ, சாக்கு போக்கு சொல்ல வைக்கிறதே கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அப்படி செஞ்சா ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சாலுமே பிரச்சனையை நான் எடுத்துக்கொண்டு அதை நன்மையாகவே அவர்களுக்கு செய்து காண்பிக்கிறது. அதனால காரியம் என்னவாய் மாறினது? இன்றைக்கு தேவனுக்குள் தேவனுடைய ஊழியத்திலே நிலைநிறுத்த முடிந்தது. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, மாதிரிக்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் தான், பெற்றோருடைய வாழ்க்கை தான் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அது ஒரு மாதிரியாய் முன்மாதிரியாய் மாற வேண்டும். ஒன்னு நல்லா கவனிங்க. பிள்ளைகளுடைய ஜீவியத்திலோ, பேர பிள்ளைகளுடைய ஜீவியத்திலேயோ, மருமக்கமான ஜீவியத்திலேயோ, மகன்களுடைய ஜீவியத்திலேயோ மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா முதலாவது தேவ சமூகத்தில் தனித்து உட்கார்ந்து அவங்க பேரை சொல்லி ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அந்த பேரை சொல்லி அதனால 100 ஸ்தோத்திரத்தை பண்ணி நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சு 4 அல்லது 5வது நாளுக்குள் பாருங்க, அந்த நீங்க யாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ, யாருக்காக துதிச்சீங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஆட்டோமேட்டிக் ஒரு சேஞ்ச் வரும்.
நீங்க அவங்கள போயிட்டு நான் உனக்காக ஜெபம் பண்ணப்பா, ஒரு சோத்திர பலி பண்ணப்பா, கர்த்தர் பார்க்க போறாருப்பா, விடமாட்டாருப்பா, இந்த அரட்டல் மிரட்டல்லாம் வேண்டாம். ஓ, பயமுறுத்தி யாரையும் கர்த்தருக்குள் நடத்தணும், பயமுறுத்தி அவங்களை திசை திருப்பணும் பார்க்கவே வேண்டாம். சகலமும் அன்போடு செய்யப்பட கடவது என்று வேதம் சொல்லுகிறது. இங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் 34:11, பிள்ளைகளை செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இத சொல்ற ஆண்டவர் ஏன் வாயால சொல்லிட்டு இருக்கணும்? அவர் ஆண்டவர் தானே. அவர்கிட்ட சொல்ற காபிரியல் இருக்கிறான்ல, ஓ மிகாவேல் இருக்கிறான்ல, என் லூசிபரும் சாத்தானும் பிசாசும் கூட அவருக்கு கீழே தானே இருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரு சொல்ற அனுப்பி இருக்கலாமே, அவங்களை பயமுறுத்த வச்சிருக்கலாமே, இல்ல ஆண்டவரே வந்து நான் பட்சிக்கிறவராயிருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாமே. நல்லா கவனிக்கிறோம். அரட்டி மிரட்டி சபையை திருத்துவது தேவனுடைய ஊழியம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. பயமுறுத்தி சொத்து ஆக்ரோஷப்படுத்தி அவங்களை என் பக்கத்தில் வர்றியா இல்லையான்னு கேட்பது ஆண்டோடைய தீர்மானமும் அல்ல. ஆண்டவர் ஒரு சபையையோ ஒரு ஊழியத்தையோ ஒரு ஊழியக்காரரையோ ஒரு ஜனத்தையோ ஒரு தேவ பிள்ளையோ மாற்ற விரும்புறாரா, முதலாவது ஒரு காலிங் கொடுக்கிறார், ஒரு அழைப்பு. நான் உன்னை பிள்ளையாய் பார்க்கிறேன். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. சங்கீதம் 34:11, பிள்ளைகளே என்று கூப்பிடுறார். அவர் சொல்றாரு, நான் உங்களை பிள்ளையா பார்க்கிறேன். ஓ, நான் உன்னை மகனா மகளா பார்க்கிறேன். முதல் வார்த்தையை போறார். அந்த வார்த்தையை கேட்டாலே எவ்வளவு பெரிய பார்வோனா இருந்தாலும் கரைஞ்சிருவான். என்னைய பார்த்து என் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிட்டாரே, ஓ என்னைய பார்த்து மகன் சொல்லிட்டாரே, அந்த அன்பின் வார்த்தை தான் அவன் அப்படியே கர்த்தருக்குள் கொண்டு வரும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜீவியத்தை தானியேல் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. அங்கு ராஜா அவனை தூக்கி நெருப்புல போடுறாங்க, 7 மடங்கு அக்கினில. அங்க அவங்க கத்தி இருக்கலாம், சத்தம் போட்டிருக்கலாம், நினைச்சிருந்தா இந்த 3 பேரும் பயங்கர சாபம் இருக்கலாம். நீ எல்லாம் ஒரு ராஜாவா? என் தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? உன் ராஜ்யத்தை அழிச்சு போட்டுருவாரு, நாங்க செத்து போனோம்னாக்கா உன் ராஜ்யம் நிலைக்காதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவ்வளவு தனக்கு நெருப்பு வந்து அக்கினியில மரணம் வருவதா இருந்தோம் அவங்க அதை சகித்து பொறுத்து கொண்டார்களே ஒழிய சாபத்தை வெளிப்படுத்தலை. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். பயமுறுத்தி அரட்டி மிரட்டி கோபப்பட்டு தகாத வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு எதிராக பேசி நான் முட்டி போட்டா என்ன நடக்கும், நான் கண்ணீர் வடிச்சா என்ன நடக்கும், நீ என் மகன், நீ என் பிள்ளை, நான் உன்னை பெற்றேன், உனக்கு தாயா இருக்கணும் தகப்பனா இருக்குந்தா கர்த்தர் எடுத்தினாரு, தயவு செய்து என்னை கோபப்படுத்தினாதே, உனக்கு ஏதோ நடந்துற போது. இதெல்லாம் வேண்டாம். இந்த எதிர்மறையான கிரியைகள் வேண்டவே வேண்டாம். அந்த வசனம் சொல்வது, பிள்ளைகளே பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். அப்படி சொன்னது மாத்திரத்துல அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இது எதை காண்பிக்கு தெரியுமா? அந்த வார்த்தை சொல்வது கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இது எதை காண்பிக்கு தெரியுமா? ஆண்டவருடைய வெளிப்படை தன்மையை காண்பிக்குது. வெளிப்படை அவர் ரொம்ப ஓப்பனா பேசுறாரு. எப்பா நீங்களே என் பிள்ளைங்க, வாங்க நான் பேசுறதை கேளுங்க, எனக்கு செவி கொடுங்க. எனக்கு செவி கொடுத்தீங்கன்னா ஓ கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இல்லாட்டி அவர் சொல்லி இருக்கலாம், நீங்க வாங்க உங்களுக்கு தூதாயும் கனி கொடுக்கிறேன், நீங்க வாங்க உங்களை ருசியுள்ள தாத்த ரசத்தை கொடுக்கிறேன், நீங்க வாங்க பொரிச்ச மீன் கொடுக்கிறேன், நீங்க வாங்க வானத்தின் அப்பத்தை கொடுக்கிறேன், நீங்க வாங்க வானத்தில் புளியிற மண்ணாவை கொடுக்கிறேன், ஏதோ சொல்லி ஆசை கட்டி இருக்கலாம். ஆனா வெளிப்படையா உள்ளத உள்ளபடி கர்த்தர் பேசுகிறார். எனக்கு வந்து என்கிட்ட செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தயவு செய்து கொஞ்சம் ஓப்பனா இருங்க, கொஞ்சம் நல்ல பிராங்கா இருங்க. ஓ சூத்திரம், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய காரியத்தை அன்பை வெளிப்படுத்தும் போதே பிறந்த இருதயமாயிருங்க. யாரையோ திட்டுறதுனாலயோ முறுமுறுக்கிறதுனாலயோ கோபப்படுறதுனாலயோ எரிச்சல் அடைகிறதுலையோ சபிக்கிறதுலையோ முறுமுறுக்கிறதுனாலயோ ஒருவரையும் நாம் மாற்றவே முடியாது.
அப்ப தேவனுடைய வார்த்தை முதலாவது சொல்லுகிறது, செவி கொடுங்கள். அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்தா நன்மை உண்டாகும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டது முதல் தடைப்பட்ட வம்சம் வரைக்கும் நன்மையாய் மாறும். இரண்டாவது, அவருக்கு செவி கொடுத்தால் கர்த்தருக்கு பயப்படுதலை அழகாய் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த தேவ பயம் வந்துவிட்டாலே மாற்றங்கள் தானாகவே வந்துவிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ நீங்க கர்த்தருக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, ஊழியக்கான பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சாச்சு, ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை கேட்க ஆரம்பிச்சாச்சு. அதனால கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செஞ்சு வீடு ஆசீர்வாதமாயிடுச்சு. அடுத்தது நீங்க கர்த்தருக்கு பயப்படுறதுனால உங்க பிள்ளைகளும் புருஷனும் மனைவியும் உங்களை பார்த்து அவங்களும் கர்த்தருக்கு பயப்பட போறாங்க. இதெல்லாம் நடக்குது. மூணாவது, இப்ப இதெல்லாம் நடந்தது அந்த செவி கொடுத்ததுனால உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், உங்களுடைய கிரியை எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 5:7. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். அல்லேலூயா. என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். நல்லா கவனிங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு முதலாவது அடையாளம் அவர்கள் நன்மையை பெறுவார்கள். இரண்டாவது அடையாளம் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயப்படுவர்களாய் மாறுவார்கள். இந்த தேவனுக்கு செவி கொடுக்கிறதுனால அங்க உண்டாகிற மூன்றாவது அடையாளம் என்ன தெரியுமா? என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் என்று நீதிமொழிகள் 5:7 சொல்லுது. இப்போ இந்த கீழே செவி கொடுக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னா அவங்களுடைய வாயின் வார்த்தை எப்பயுமே பார்த்தீங்கன்னா வசனம் நிறைந்ததா இருக்கும், வேதம் நிறைந்ததா இருக்கும். ஆகாத சம்பாஷணை ரொம்ப மணிக்கணக்கா பேச மாட்டாங்க, பேசவும் முடியாது. ஆனா வசனத்தை ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டுட்டீங்கன்னா முள்ளில் பற்றின நெருப்பை போல இதுல இருந்து அந்த வசனம், அதுல இருந்து இந்த வசனம், இந்த வசனத்து அந்த அதிகாரம், அதுல இருந்து இந்த புஸ்தகம் சொல்லி அப்படியே ஆசையோடு பேசிடுவேன். ஏன்னாக்கா அவங்க ஆவி நிறைந்திருக்கிறது வசனத்தினால, ஆத்மா நிறைந்திருக்கிறது வசனத்தினால, அவங்க வாய் நிறைந்திருக்கிறது வசனத்தினால. இப்ப தேவனுக்கு செவி கொடுத்தா நல்ல வாயெல்லாம் வசனமா மாறுது, வார்த்தையெல்லாம் வசனமா மாறுது. இதுதான் அந்த மூன்றாவது அற்புதமான அடையாளம். ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நீங்க எந்த அளவுக்கு வசனத்தையும் வேதத்தை மட்டுமே அதிகமா மற்றவங்கள்ட்ட சொல்லவும் பேசவும் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்ப பிரச்சனைய சொல்றது தானாகவே குறையும், வீட்டு பிரச்சனை சொல்றது தானாகவே குறையும், புலம்புறது தவிக்கிறது தானாகவே குறையும். ஏன்னாக்கா உதட்டிலும் நாவிலும் உள்ளத்திலும் நிறைந்திருப்பது வசனம். இந்த வசனம் நிரம்பிருச்சுனாக்கா மற்ற எதையுமே பேச முடியாது, பேசுறதுக்கு நேரம் பத்தாது. ஓசுதல் அப்படி வாயில வார்த்தை வரவே வராது. ஆனா பைபிள் படிக்கிறதும் கிடையாது, பைபிளை பத்தி பேசுறவங்கள பிரசங்கத்தை கேட்கறதும் கிடையாது, ஓசுத்திர வசனத்துக்கு இடம் கொடுக்கறதும் கிடையாது. வாயும் காலியா இருக்கு, உதடும் காலியா இருக்கு, உள்ளமும் காலியா இருக்குன்னா அது நீங்க பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம். சில புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்னா இன்னும் வாயில வசனம் நிரம்பல,
எப்போ போன் பண்ணாலும் ஐயோ அங்க புடிச்சுக்கிச்சு பாஸ்டர், இங்க இழுத்துக்கிச்சு பாஸ்டர், அங்க வலிக்குது பாஸ்டர், இங்க பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், ஐயோ அது தீரல பாஸ்டர், இது நீங்கள பாஸ்டர், இது ஆகல பாஸ்டர், இன்னும் இப்படிதான் பாஸ்டர், அன்னும் அப்படிதான் பாஸ்டர் சொல்றாங்க. அப்படின்னா நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்கள் இன்னும் வசனத்தில் நிரம்பவில்லை. ஆனால் கர்த்தர் நல்லவே, நல்ல வசனத்துல நிரம்பின சகோதரனையோ சகோதரிய நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை இல்ல, 18,000 பிரச்சனை இருக்கும். ஆனா பிரச்சனைய பேசுறது குறைவா இருக்கும், சத்தியத்தை பேசுறது அதிகமா இருக்கும். இந்த உள்ளத்திலும் உதட்டிலும் வசனம் நிரம்பிடுச்சுன்னா உங்கள்கிட்ட யார் மொபைல்ல கான்டாக்ட் பண்ணாலும் இல்லாட்டி நீங்க அவங்கள்ட்ட வாலண்டியரை கான்டாக்ட் பண்ணாலும் அதிகபட்சமா அவங்களுடைய நலன் புலன்களை தான் விசாரிப்பீங்க. ஓ கர்த்தர் நல்லவே, ஆனா வசனமே இல்ல, சத்தியமே வாயில இல்லைன்னாக்கா ஐயோ சத்திர பயத்தை கொடுத்த வார்த்தை வரும், குழப்பத்தை கொடுத்த வார்த்தை வரும், இது நடக்கணும் சொல்லுவீங்க, அது ஆகணும் சொல்லுவீங்க, எனக்காக நீங்க கொஞ்சமா ஜெபம் பண்ண மாட்டீங்களா, ஜோனி பதில் சொல்ல மாட்டீங்களா, எனக்காக யாருமே இல்ல பாஸ்டர், இந்த புலம்பல் வரவே வர. ஒரு உண்மையை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம இயேசுவின் வல்லமை ஊழியத்துல நல்ல புலம்ப வேண்டிய ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அது நானா தான் இருக்கணும். புலம்ப விட்டா நான் தான் புலம்பணும். எனக்கு தான் 10,000 இல்லை 18,000 இல்லை, 1,00,000க்கும் அதிகமான பிரச்சனை இருக்கு. இருட்டோட ஜெபத்தை கவனிக்கணும், தினந்தோறு ஆராதனை கவனிக்கணும், இரவுக்கிற ஜெபத்தை கவனிக்கணும், 100 ஸ்தோத்திர பலிகள் எடுத்து கொடுக்கணும், செய்திகளுக்கு ஆட்கள் ஏற்பாடு பண்ணணும், கரங்கொடுக்கு ஊழியத்தை பார்க்கணும், அன்னகர் ஊழியத்தை பார்க்கணும், வெளி ஊழியத்தை பார்க்கணும், விசேஷித்த கூட்டங்களை வைக்கணும், இந்த பண வரவு செலவு பார்க்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும். ஆனா கவனிங்க, இது இவ்வளவு இருந்தாலும் தினமும் வசனம் பேசவும் போதிக்கவும் தான் இங்கு நேரம் அதிகமா ஒதுக்கப்படுகிறது தவிர குறைகளையும் குற்றங்கள் தவறுகளையும் இல்லாமைகளையும் சொல்வதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. அடிக்கடி நான் தான் சொல்லுவேன், ஒரு சாதாரண ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஊழியம் செய்ய முடியுதுன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட அனுபவத்தினாலும் திறமையினாலும் கிடையவே கிடையாது. நான் கிருபையை முன்னிட்டு தாழ்மையோடு சொல்லுவேன். இந்த சங்கீதம் 34:11 சொல்லுகிறபடி அவருக்கு செவி கொடுக்கிற தன்மை இருக்கிறது மாத்திரம், அந்த செவி கொடுக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளவு செய்ய முடியுது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க செவி கொடுக்கிறவர்களா வாயில வசனம் வந்துடும். ஓ நல்ல அபிஷேகம் வல்லமை வந்துடும், நல்ல கிருபை வந்துடும். அது வந்துட்டாலே தவிப்போ குறைவோ புலம்பலோ இல்லாமையோ அங்கலாய்ப்ப தானாகவே குறையும். உண்மையை சொல்லி முடிக்கிறேன், நீங்க நல்ல ஆவில நிரம்புங்க, ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, தெரிந்த வசனங்கள் அறிக்கையிட்டு பாருங்க, அதன் பின்பு பாருங்க உங்கள் வாயின் வார்த்தை விசுவாச வார்த்தைகளாய் மாறும், அற்புத சக்தி உள்ளதா மாறும். குறைவுகளை சொல்லுவதற்கு உதடு வராது, இல்லாமைகளை பேசுவதற்கு நாவு வராது. அதுக்கப்புறம் எல்லாமே ஆச்சரியமாய் மாறி உங்களை கூப்பிட்டு சொல்ல கேட்கவே ஆரம்பிச்சிருவாங்க. முன்ன மாதிரி பிரச்சனையே இல்லையா, எதுவுமே சொல்றது இல்லையே, நீங்களும் இல்ல, கர்த்தர் என்னை இப்ப நல்லா வச்சிருக்காரு. ஏன்னாக்கா எனக்குள் நிறைந்திருப்பது வசனம், என் உதட்டில் நிறைந்திருப்பது வசனம். ஆமென். கர்த்தருக்கு செவி கொடுத்தா ஒன்று தேவன் நன்மையானதை கொடுப்பார், கர்த்தருக்கு செவி கொடுத்தா இரண்டாவது அவர் நமக்கு அழகாய் போதித்து கர்த்தருக்கு பயப்படுதலை சொல்லி கொடுப்பார். மூன்றாவதாக கர்த்தருக்கு செவி கொடுத்தா நம்முடைய பேச்சு வார்த்தை நாவு எல்லாம் வசனம் நிறைந்ததா மாறிடும். அந்த வாயு அப்படி மாறிச்சுனாக்கா எல்லாருக்கும் நாம் முன்மாதிரியாய் கர்த்தர் மாற்றி விடுவார். நான் சொல்லி முடிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு செவி கொடுத்தலை தேவன் உங்களுக்கும் கொடுப்பார்.
நீங்களும் நன்மையை அனுபவிப்பீர்கள், நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள், நீங்களும் வசனம் பேசுகிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார் என்று ஊழியக்காரனாகி நான் இந்த ராத்திரி வேளையில உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு அதிகாலை 3 மணிக்கு அன்னகர் ஊழிய பிரதிஷ்டை இருக்கிறது. விசேஷித்த ஊழியக்காரர் வர்றாங்க. சீக்கிரமா வந்துருங்க, எல்லாரும் அழைத்து வாங்க. முடிஞ்சா தனித்தனி ஐடியில வாங்க. உங்களை ஜெபத்தோட எதிர்பார்க்கிறேன். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்லருமையான இந்த ராத்திரி வேலைக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:11 சொல்லுகிறது, பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செவி கொடுத்து உடைய வார்த்தைக்கு, உடைய சத்தத்துக்கு, அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அதனால் ஆண்டவரே நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமக்கு செவி கொடுத்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமக்கு செவி கொடுத்து எங்க வாய், உதடு, உள்ளம் எல்லாம் வசனத்தினால் நிரம்ப உதவி செய்யும். இனி நாங்கள் வசனம் பேசுகிறவர்களாய், வசனத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.